அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு மிக மிக முக்கியமான வீடியோ பதிவு. நான் சொல்ல வர்ற கருத்துக்களை தயவு செஞ்சு கேளுங்க. நம்மளை சுற்றி நிறைய தவறான கருத்துகள் உலவிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பயத்தினால வெளியிடுகிற கருத்து. நான் என்ன பாயிண்ட்டுக்கு சொல்ல வரேங்கிறத நீங்கள் கடைசியில் புரிஞ்சுக்குவீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட்ஸை கேட்டுக்குங்க. அக்டோபர் 2027 ஒரு ஆகஸ்ட் 2027 அந்த டைமில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2010 ஆகஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு 0 ரிட்டர்ன் தான் கிடச்சிருக்கும். இண்டெக்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸ்லையோ சென்செக்ஸ்லையோ போட்டிருந்தீங்கன்னா 0% ரிட்டர்ன். அதே மாதிரி தான் தங்கமும் உங்களுக்கு 2013லேருந்து 2018 வரைக்குமே ஒன்றும் பெருசாலாம் ஏறலை. சரிங்களா? 0 ரிட்டர்ன் தான். ஆனால் எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸுமே உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தங்கம் ஒரு 5% வச்சுக்கோங்க, தங்கத்தினால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தினால எந்த யூஸுமே கிடையாது, ஒத்துக்கிறேன். ஆனால் தங்கத்தில் வெறும் 5% மட்டுமே முதலீடு பண்ணுங்கள், அல்லது தங்கத்தில் முதலீடே பண்ணாதீங்க, அது வேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா 2%, அதே இது இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா ஒரு 0.5 to 0.75% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வருஷம் கொடுக்குறீங்க. என்னடா குழப்புறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, நான் குழப்பலாம் இல்லை. நான் 2005 500 to 600 தான் தங்கம் வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்குது. சரிங்களா? அதாவது 22 கேரட் தங்கம். அதனுடைய சிஏஜிஆர் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13 to 15% இன்றைக்கி நிலைமைக்கு. சரி, இதை நான் ஓரலாக என்னுடைய மைண்டில் இருக்கிற கால்குலேஷனை வச்சு நான் பார்க்குறது சரியாக இருக்காது. நான் போய் நெட்டில் செக் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணால் 7,000 ரூபாய் 2005 24 கேரட் தங்கம். சரிங்களா? 7,000 ரூபாய் இருந்திருக்கு 2005. இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? 25. சரிங்களா? 20 வருஷம்னு போட்டுட்டேன். அப்போது 7,000 ரூபாய் இருந்த தங்கம் 20 வருஷத்தில் 13% சிஏஜிஆர் கொடுத்தா 80,000 ரூபாய், 13%க்கும் மேலே கொடுத்துருக்குது 24 கேரட்டு தங்கம். சரி, அப்போ நிஃப்டி எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணேன். 2005 நிஃப்டி வெறும் 2,000 தான் இருந்துச்சு. இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. 13% சிஏஜிஆர் போட்டால் 23,046. ஸோ கிட்டத்தட்ட நிஃப்டியும் கோல்டும் ஒரே அளவு ரிட்டனை தான் இந்த 20 வருஷ பீரியடில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலாக இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சென்செக்ஸில் போட்டு பாருங்கள், நிஃப்டியில் போட்டு பாருங்கள், எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பெஞ்ச் மார்க்கே பீட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வருஷம் ஒரு ஃபண்டு நல்லா பண்ணும், அடுத்த வருஷம் ஒரு ஃபண்டு நல்லா பண்ணும், இல்லை 5 வருஷத்தில் நாங்கள் நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் லாங் ரன்னில் எந்த ஃபண்டு பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணும், நிஃப்டியை விட பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால் மியூச்சுவல் ஃபண்டை நான் ஒதுக்கிட்டேன். இண்டெக்ஸ் சொல்கிறீங்களா? ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு, நிஃப்டி இண்டெக்ஸ்னால் என்ன? நீங்கள் அதுக்குள்ளே போய் 50 ஸ்டாக்கு 50 கம்பெனி வாங்குறீங்க. சரிங்களா? இண்டெக்ஸ் பெர்ஃபார்மே பண்ணாமல் போகலாம், பல வருஷங்களுக்கு அப்படியே கூட கிடக்கலாம். நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் கோல்டில் அந்த ரிஸ்க் இருக்கா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எதில் ரிஸ்க்கு ஜாஸ்தின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்மளை சுற்றி உலவுகிற கருத்துக்களை அப்படியே எடுத்துக்காமல் பிரேக் த ரூல்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு என்ன புரியுது பிடிக்குது. சரிங்களா? அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் 5%லாம் கோல்டு வச்சுக்க மாட்டேன். சீரியஸாக சொல்லிட்டேன். அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் 100லேருந்து உங்கள் ஏஜை கழிச்சிட்டு இவ்வளோ போடு அப்படின்லாம் நான் பண்ண மாட்டேன். அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட, அதாவது என்னென்னா, போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது மினிமம் 15 ஸ்டாக்கு தான் இருக்கணும், அப்போ தான் உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். தேவையே கிடையாது. இந்த மாதிரி அன்னெசரி கான்செப்டில் நம்மலாம் ட்ராப்பாக மாட்டிகிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஃபீலிங் தான் எனக்கு இந்த டேட்டா சொல்லுதுங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத
நீங்களும் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கோல்டு மாதிரி ஒரு அசட்டு வீட்டில் நம்ம வச்சுருக்குறோம், சும்மாவே வந்து அது வந்து இந்த ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு விதத்தில் நம்ம வந்து ஒத்துக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, கோல்டில் நீங்கள் போடுறதுனால அந்த காசு வீட்டில் அப்படியே சும்மா இருக்கும், அவ்வளோதான். அதே இது ஒரு கம்பெனி ஸ்டாக்கில் போடுறீங்கன்னா, யாரோ ஒருத்தர் உங்கள் காசை சாப்பிட்றாருன்னு எடுத்துக்கலாம். அல்லது நம்ம எக்கானமியில் வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணி ஏதோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறாருன்னு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் நம்மெல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நம்ம முதலீடு பண்ண வர்றதே நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் நம்ம கோலுக்காகவும் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ஓரளவு நிம்மதியாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரேட் ரேஸில் வந்து ஓடிட்டுருக்கிற நார்மல் பீப்புள். நம்மெல்லாம் வந்து அந்த அளவு யோசிக்கிறோன்னே அவசியம் கிடையாது அப்படிங்கிற தாட்டு தான் வந்து எனக்கு மேலெழும்பி நிற்கிதுங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. நான் தொடர்ந்து வந்து வித்தியாசமான கருத்துக்களை பதிவு பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் 2005லேருந்து 2025 வரைக்கும் வந்து நிஃப்டியையும் கோல்டையும் கம்பேர் பண்ணி உங்கள்கிட்ட வந்து இந்த டேட்டாவை வந்து பகிர்ந்துருக்கிறேன். ஏன் நிஃப்டி 50யை கொண்டு போய் கோல்டோட கம்பேர் பண்ணேன்? கோல்டும் லிக்விட் அசட்டு, நிஃப்டி 50யும் கிட்டத்தட்ட லிக்விட் அசட்டு. ஆனால் ரிஸ்க்கு வந்து நிஃப்டி 50யில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, கோல்டில் வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால கம்பேர் பண்ணேன். இதை விட சைலண்ட்டாக நல்ல அசட் கிளாஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், ரியல் எஸ்டேட். ஆனால் ரியல் எஸ்டேட்டில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் லேண்டு வாங்கியிருந்தீங்க, அதுவும் நல்ல ஏரியாவில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது இன்னும் சேஃபு. ஆனால் இல்லிக்விட் அப்படிங்கிறதுனால ரியல் எஸ்டேட் பற்றி பேசாமல் இருக்கேன். ரியல் எஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஹோம் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஃபார்ம் லேண்டு வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. அதுக்காக வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டு அப்படிங்கிறதுக்காக நிம்மதி தருது அப்படிங்கிறதுக்காக நம்ம மக்கள் எல்லாமே ரியல் எஸ்டேட்டு கோல்டு மட்டும்தான் வாங்குகிறோம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அசட் அலோகேஷன், டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து உடனே நம்பிடாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல வருகின்ற தாழ்மையான கருத்து.